ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம், குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் 96000038. ஏப்பா ஒரு நிமிஷம் எனக்கு செலவழிக்க மாட்டியா? 2 நிமிஷம். சாப்பிட்டியா, எடுத்தியா, இன்னைக்கு ஆடிப்பெருக்கே என்ன பண்ண, கோயிலுக்கு போனையா, ஒரு வார்த்தை கேட்க உனக்கு முடியல, அப்படிதானே? ஏன்டா அப்படி பேசுற? நான் சரி உங்களை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வாரேன். என்ன விட்ட ஒரு மரியாதையா வந்து பேச வரவங்க எப்படி சார் பேசணும்? அவங்க மரியாதை இல்லாமையா? அவங்களும் அசிங்கமா கேட்கல. எனக்கு என் கூட்டம் தர வேண்டாம். என்னை பேசுறதுக்கு, என்னை வல்கரா பேசுறதுக்கு, என்னை மோசமா அசிங்கமா பேசுறதுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கேன். என்னை படம் பறிக்கிற நோக்கில எல்லா வேலையும் பார்க்க. இதுல வந்து இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. எனக்கு தாய்மார்கள் எல்லாத்தையும் நான் வந்து அக்கா தங்கச்சியா பழகிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து என்னை வந்து என் பேரையும் புகழையும் களங்கப்படுத்துற நோக்கத்துல இதை செய்யறாங்க. விருதுநகர் மாவட்டத்தில் ஒரே ஒரு அதிமுக எம்எல்ஏவாக இருக்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற மான்ராஜ். அவர் செல்போனில் பேசியதாக ஆடியோ ஒன்றை வைத்து 25 லட்சம் ரூபாய் கேட்டு கடந்த 1 மாத காலமாக அவரை மிரட்டி வந்திருக்கிறார் ஒரு பெண். காரணம், எம்எல்ஏ மான்ராஜ் அந்த பெண்ணிடம் தகாத முறையில் பேசியதாக கூறுகிறார்கள். தேர்தலின் போது மான்ராஜின் வெற்றிக்காக உழைத்திருக்கிறார் அந்த பெண். அதற்கான கூலி எதுவும் தரப்படாத நிலையில் மான்ராஜுடன் நட்பில் உள்ள ஒரு பெண்ணிடம் முறையிட்டிருக்கிறார் அந்த பெண். இதுகுறித்து நட்பு பெண் பேச ஆபாச வார்த்தை ஒன்றை அவசர கதியில் மான்ராஜ் எம்எல்ஏ உதிர்த்து விட்டார் என்கிறார்கள். எம்எல்ஏ மான்ராஜும் அந்த நட்பு பெண்ணும் செல்போனில் பேசிய போது ரெக்கார்ட் செய்யப்பட்டதாக கூறப்படும் ஆடியோ இதோ. ஒரு வேலையா இருக்கேன், சண்டே தான் வருவேன், வசனி கூட இருப்பா, நீ தேவையில்லாம போன் பண்ணாத, சேட் பண்ணாத, சண்டே மார்னிங் எனக்கு கால் பண்ணு. நான் பண்ண மாட்டேன், நீ பண்ணு. ஒரு சந்தோஷமான வார்த்தை கூட உனையால பேச முடியல என் கூட. நான் உழைக்கிறவங்களுக்கு எனக்கு இருக்க சூழ்நிலை உனக்கு தெரியாம. ஏப்பா ஒரு நிமிஷம் எனக்கு செலவழிக்க மாட்டியா? 2 நிமிஷம். சாப்பிட்டியா, எடுத்தியா, இன்னைக்கு ஆடிப்பெருக்கே என்ன பண்ண, கோயிலுக்கு போனையா, ஒரு வார்த்தை கேட்க உனக்கு முடியல, அப்படிதானே? இந்துக்கும் கிறிஸ்டியனுக்கும் ஆடிப்பெருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? தேவையெல்லாம் பேசாத. சரி, இது நல்ல நாள் இல்லையா? என்கிட்ட பேச ஆசை இல்லையா? சரி, நீ சண்டே உனக்கு நான் கால் பண்றேன், மீட் பண்ணுவோம், சரியா? இப்ப எங்க இருக்கீங்க? அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. வசனி வந்து பாத்ரூம்ல இருக்கா, நான் இப்ப உனக்கு பேசியிருக்கேன், நீ பேசாம இதோட விடு. நீ சண்டே எனக்கு கால் பண்ணு, அதுக்கப்புறம் பேசிக்குவோம், சரியா? அப்ப நாளைக்கு அவ கூப்பிடுற, வர வேண்டாமா? இல்ல, நான் லோக்கல்ல இருக்க மாட்டேன், நான் 2 நாள் ஆயிரம் வெளியில போயிடுவேன், சண்டே தான் வருவேன். சண்டே கால் பண்ணு. அவளுக்கு நான் ஏன்டா அப்படி பேசுற? நான் சரி உங்களை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வாரேன். என்ன விட்ட அவளுக்கு ஒருத்தனை செட் பண்ணி விடவா? சீக்கிரமா, அவளுக்கு தான் ஆளு நிறைய பேர் இருக்காங்க. சீக்கிரமா. எம்எல்ஏவுக்கு ஆடியோ மிரட்டல் விடுத்த பெண்ணிடம் எம்எல்ஏவுக்காக பரிந்து பேசுகிறார் ஒரு ஆண். அப்போது காரசாரமாக தனது குமுறலை வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த பெண். லீக்கான அந்த இருவரின் உரையாடல் இதோ. வணக்கம் சார், சொல்லுங்க. இந்த மாதிரி பேசினாப்ல, நான் போய் கேட்டதுல உங்களுக்கு வந்து ஏதோ பணம் கொடுத்துட்டு முடிக்கிற மாதிரி சொல்றாப்ல மான்ராஜ். என்ன பணம் கொடுத்து முடிக்கிறதா சொல்றாரு? எவ்வளவு சொல்றாரு? ரூபால என்ன சொல்லல, வேலை பார்த்ததுக்கு நான் கூலி மாதிரி கொடுத்துறேன், இந்த மாதிரி சொல்றாப்ல. வேலை பார்த்ததுக்கு நான் கூலி கேட்டு போகல சார். எனக்கு அந்த வேலை பார்த்ததுக்கு எங்க கூலியே எனக்கு தர வேண்டாம், சரிங்களா? எனக்கு என்னைய இவ்வளவு தூரத்துக்கு அசிங்கமா பேசுறதுக்கு நான் நியாயம் கேட்டு போயிருக்கேன். இவங்க நான் அதை பத்தி எல்லாம் பேசினேன். இந்த மாதிரி தவறான ஆடியோ எல்லாம் இருக்குது, என்ன நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க, ஒரு எம்எல்ஏ மீட்டிங் கேட்டேன். அதுக்கு பதில் சொல்றாரு, நீங்க சொன்னா வந்து அவங்க பேசி கேட்பாங்க, நீங்க பேசி முடிச்சு வைங்கன்னு சொல்றாப்ல. உங்களோட இதை வந்து நீங்க சொல்லுங்க, அதுக்கு மேல நான் வந்து பேச முடியாது. சரிங்க சார், 2 பேர் பக்கமும் எனக்கு வேணும். சரிங்க சார், 2 பேர் பக்கமும் வேணும். நீங்க நியாயத்தவே நீங்களே சொல்லுங்க. ஒரு பொம்பளைய ஒரு அது கட்சியில கூலியே வாங்கல, நல்லா கேட்டுக்கங்க. மத்தவங்களுக்கு வார்டு இருக்கு, அது இருக்கு, லட்சக்கணக்கில் கொடுத்தேன், சரிங்களா? எனக்கு ஒரு பைசா காசு கொடுக்கல. நான் கட்சிக்கு வேலை பார்த்தால இருந்துட்டு போறேன். ஆனா 1 மாசமா இவனுக்கு நான் ரெட்டலைக்கு ஓட்டு போடணும் போய் எங்க அண்ணன் மான்ராஜன் கேட்டுட்டு ஓட்டு போட சொன்னது. அப்ப எதுவுமே நீங்க வாங்கலையா? வாங்கல. வெறும் 1000 ரூபாய் காசு கையில கொடுத்ததோட சரி, இன்னும் எனக்கு கொடுக்கல. நகரத்துல வாங்குகின்றது, நகரம் அங்க வாங்குகின்றது, அப்புறம் இவனுக்குள்ள பேசிக்கிறது.
அப்புறம் என்ன சொல்றது, நகர மகளிர் செயலாளர் அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க ஒரு பேச்சு பேசுறது. சரி விடுங்க சார், வெட்டிக்கு வந்து கூட நான் என் வேலையை பாத்துக்கிட்டேன், சரிங்களா? ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு பொம்பளைய, இப்படி வேலை பார்த்த பொம்பளைய, இப்படி ஒரு மனிதாபம் இல்லாம அசிங்கமா பேசுற எதுக்கு சார் எம்எல்ஏவா இருக்கணும்? நீங்க ரூபா தள்ளன்னு சொல்றீங்க, நீங்க தவறா பேசிருக்கிறது இருக்குது, சரிங்களா? இதுக்கு நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க வைக்கிறீங்கன்னு நான் கேட்டதுக்கு அவர் என்ன நீங்க பேசி முடிச்சுங்கன்னு சொல்றாப்ல. சரி. ஆனா எனக்கு உங்களுக்கு பேசி முடிச்சு வைக்கிறதுக்கு என்னோட வேலை கிடையாது. இந்த ஆடியோட காரணத்தை தான் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். இது சாதாரண விஷயம் கிடையாது. பொம்பளைய அவமானப்படுத்துறது, அசிங்கமா பேசுறது, வைக்கிறதுலாம் வேற. சார் அந்த ஆடியோ நல்லா கேட்டு பாத்தீங்களா? எனக்கு 20 வயசுல 3 பொம்பளைல அவள்கிட்ட சொல்லி வர சொல்லு. அந்த படத்தை சொல்றா உனக்கு ரீட்டா வேணுமான்னு கேக்குறா. அப்ப இவதான் கூட்டு கொடுத்துருக்கான்னு நினைச்சேன். வசந்தி அக்காவுக்கு நான் ஒரு மனிதாபமான அடிப்படையில நான் பேசி சொல்லிட்டேன். ஆனா அவங்களும் ஒரு பொம்பளையா இருந்தாங்கன்னா இதுக்கு ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. அவங்களும் அப்ப புருஷன் கூட்டு கொடுத்துருக்காங்களா? அவங்க நிர்வாகமா பாக்கணும்ன்றியா, பாக்க 3 மாசம் ஆகுன்றியா, சிரிச்சுட்டு கிடக்குறா. 20 வயசுல பேருன்னு கேக்குறியா? இதெல்லாம் என்ன ஒரு எம்எல்ஏ? உங்க வீட்டு பொம்பளையெல்லாம் இப்படி பேசினா சும்மா இருப்பாங்களா? நேற்று இன்னைக்கு எங்க வீட்டுல பேசிட்டு போறா. சாயந்தரம் நான் கூலி வாங்கி தருவேன்னு அவர் ராமையா பணியார ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவர் அதுக்கு மேல அசிங்கமா கேட்கிறாரு. ஓபி வடபாடியல் இதெல்லாம் என்ன? அதாவது இவர் பேசுற தோரணை எல்லாருமே பாத்தீங்கன்னா அசிங்கமா தான் பேசுறாங்க. பொம்பளை மதிக்கிறதே கிடையாது. இவங்க எல்லாம் ஏடிஎம்கே அமெரிக்கத்துல இருக்கிறோம்ன்றதுல என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? ஒரு பொம்பளைய ஒரு மதிச்சு பேசுறதுக்கே இருக்கிற தெரியணும். இது இப்படி ஒரு பொம்பளைய, அதாவது கட்சிக்கு வேலை பார்த்த ஒரு பொம்பளைய மதிக்காதவன் எந்த பொம்பளைய மதிச்சு வேலை பார்த்து கொடுப்பியா? இந்த தொகுதியில தகுதியே கிடையாது. ரெண்டாவது எனக்கு கொடுத்தவங்க மரியாதை நிமித்தமா எனக்கு மரியாதை இருக்கிறதுனால கொடுத்தாங்க. அந்த மேடத்துக்கு நான் பேசிருங்க. இல்லன்னா நான் கண்டிப்பான முறையில நான் ஒன்னும் சும்மா கிடையாது. நான் நல்லா எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கேன். எனக்கு எவ்வளவு மட்டமா இதுல பேசிருக்காரு. இவங்க கொஞ்சம் கூட கூச்ச நாசமா பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன சார் கூலி மானத்தை விட கூலி முக்கியமா? அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்க சொன்னாரு. எனக்கு அவங்க மன்னிப்பே வேண்டாம் சார். எனக்கு அவங்க வேற கூலி தரோட கட்சி நிமிஷம் நான் கூலிக்கு போனேன், இருந்துட்டு போகட்டும். ஆனா என்னை அசிங்கமா பேசுனதுக்கு, தரக்குறைவா பேசுனதுக்கு தண்டனைக்கா ரூபா எடுத்துருக்கேன். நான் இதை ரூபா வாழ்வாதாரம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. நான் எங்க மேடத்திட்ட நான் கேட்டேன். அந்த மேடத்திட்ட அவங்க இது என்னன்னு பேசி முடியுங்க, இல்லன்னா எங்கிட்ட விட்டுருங்க சார், நான் மற்ற இதை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அவங்க சொல்லிடுறேன் சார். இவங்க இவர் நல்லா இது மட்டும் கிடையாது. இவர் கட்சி என்னை அசிங்கமா தரப்புல பேசுனதுனால என்கிட்ட நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, மான்ராஜ் போய் ரூபா கேட்காதீங்க கூலிக்கு, அதாவது இந்த வேலை பார்த்தது காசு கேட்காதீங்க, உங்களுக்கு கரெக்டா பேசுறாங்கன்னு சொன்னாங்க. நான் நம்பல. ஆனா ரெக்கார்டு கேட்டதுக்கு பிறகு நம்புறேன். இப்ப எனக்கு ஒண்ணுதான் சார் வேணும். எனக்கு வாழ்வாதாரத்துக்கு கண்டிப்பா வேணும். இவ்வளவு அசிங்கப்பட்டு என்னை அவமானப்பட்டு அசிங்கம் ஒரு பொம்பளைய இவ்வளவு வல்கரா பேசுறேன். ஒரு கட்சிக்கு தகுதியே இல்ல, எம்எல்ஏக்கு தகுதியே இல்ல. இருந்தாலும் அந்த அக்கா முகத்துக்காண்டி, வசதி அக்காவுக்காண்டி நான் பார்த்தாலும் அந்த அக்காவும் பேசாம இருக்கிறாங்க. எனக்கு தெரியாது சார். எனக்கு தரதா ரூபா அவங்க அமௌண்ட் தரது முழுசா இருந்தா எனக்கு 25 லட்சம் வேணும். இல்லாட்டினா நாளை காலைல நானும் பிரஸ் மீட்டிங் போட்டு கொடுத்துருவேன் சார். நாளையோ அவ்வளவுதான் சார். கொஞ்சம் இதை நீங்க இது பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்க எம்எல்ஏ இப்பதான் புதுசா வந்திருக்காங்க. அவங்க புதுசா வந்திருந்தா சார் அடக்கொடக்கமா இருக்கணும் சார். புதுசா வந்திருக்கோம், எதிர்கட்சியா இருக்கிறேன், நான் காசு இல்ல அது இல்ல இதுன்னு சொல்றது தகுதி இல்ல சார். அப்ப தகுதி நான் என்ன சொல்ல வரேன், ஒரு பொம்பளையை மதிக்கணும் சார். நான் இது நாள் வரைக்கும் இப்ப வரைக்கும் அவங்கள்ட்ட போய் எதுவுமே நான் நின்னது கிடையாது. ஒரு கூலியும் போய் கேட்டுக்கிட்டா கூட ஏக்கா வசதியை கிடைக்கிறது பாத்துக்கங்க மாநகராஜா அண்ணன்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு. ஆனா எப்படி பேசிட்டாரு தரக்குறைவா இருக்குதா? நான் கூப்பிட்டேனா எங்க வீட்டுல யாரையும் கூட்டு குடுத்துட்டு இருக்கேன். நான் என்ன தகுதியில பேசுறேன். எங்க வீங்க மகளிர் எதிர்க்கிறாங்க, கூட்டிட்டு வாங்க, யார் படத்தை கூட்டிட்டு வாங்கன்றாங்க, அமைச்சர் வந்தாங்க கூட்டிட்டு வாங்கன்றாங்க. அப்ப கூட்டிட்டு வர பொம்பளைல நீ 20 வயசுல கூட்டிட்டு 30 வயசு கூட்டிட்டு வர சொல்றாங்க. அப்புறம் என்னது கூட்டிட்டு வர சொல்றாங்க சார்? இவங்க கட்சியில பொம்பளை கூட்டிட்டு வர சொல்றாங்க. மகளிர் அப்ப எதுக்கு இருக்கு? அப்ப மகளிர் எதிர்க்கிற பொம்பளைய ஆர்ப்பாட்டத்துக்கும் கூட்டத்துக்கும் கூட்டிட்டு வர பொம்பளைல இப்படித்தான் கூட்டி கொடுக்க சொல்றாங்களா? இல்ல அந்த வேலை நீங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்களா? அந்த வேலை பாத்துக்கிட்டு இருந்ததுனாலதான் இப்படி பேசிட்டு இருக்காங்களா? ஒரு வயசானவர் அவர் அப்படி பேசுறது என்ன? சென்னைக்கு என்ன சார் அசிங்கமா பேசுறது? இப்படி ஒருத்தராவது கண்ணியமா ஒரு இப்ப வரைக்கும் கண்ணியமா பேசல சார். எவனை பார்த்தா பேசுறாங்க. அப்ப என்ன ஒரு எம்எல்ஏ, தொகுதி எம்எல்ஏ
கொஞ்சம் அனுசரிச்சு போற மாதிரி இருந்தா பாருங்க, இல்லன்னா வந்து நீங்க உங்களோட ஸ்டெப்ப நீங்க பாத்துக்கல. இல்ல சார், அனுசரிச்சு போக முடியாது. இவர்தான் நான் சொல்லுவேன். இல்லாட்டியா கண்டிப்பா நம்ம ஊர்ல நாளைக்கு நான் என்ன டைம் தான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு எந்த தேர்னாலும் நாங்க எல்லாத்துக்கும் பிரஸ் மீட் கொடுத்துருவேன் சார். பிரேக்கிங் நியூஸ் வரும் கண்டிப்பா நம்ம ஊர்ல. நான் இன்னும் கடை பட்டாலும் பரவாயில்ல, இன்னும் கொடுக்குற பிச்சை காசு வாங்கி நான் சாப்பிடணும் அவசியமே கிடையாது. என்னை மானம்லாம பேசுனதுக்கு தான் கூலி எடுத்துட்டு இருக்கேன், அது தண்டனைக்கு எடுத்துட்டு இருக்கேன். என் மானம் லட்சத்துக்கு பெறாது. என்ன என்ன இருக்கேனா கம்மியா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பிள்ளை இருக்கல. இன்னைக்கு அவங்களுக்கும் பிள்ளை இருக்கு. நம்ம அப்பா அப்படி பேசுறது கார் துப்புவாங்க அந்த வீட்டு பிள்ளைகளும் அசிங்கமா. அதனால வாய் சரியா கேட்க மாட்டேங்குது. அதனாலதான் சார் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. கண்டிப்பா நம்ம சார் நடக்கும். நான் இனிமேல் டைம்ல சொல்லிருக்க மாட்டேன் சார். எனக்கு அவங்க முடிவு சொல்லுங்க, இல்லன்னா நான் போயிட்டே இருக்கேன் என் வேலையை பார்த்துட்டு. இப்படி பேசுறதே எம்எல்ஏக்கு தகுதி இல்ல சார். ஒரு பொம்பளை அசிங்கமா பேசுறவன் எது சார் இருக்கணும்? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ரெண்டாவது அந்த அம்மாட்ட பேசி பார்க்கலாம் இல்லையா, சேர்மன் அவங்ககிட்ட. அவங்க சேர்மன் பொம்பளையா இருந்தாங்க இல்ல எனக்கு இந்த அமௌண்ட் வேணும் சார். இல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவன் பேசுற பாருங்க பாருங்க சொல்றா சார். அவ என்ன பேசிட்டு வந்துச்சு அந்த கூலிய மாண்றாங்க யாரையோல அவளுக்கு தர எனக்கு தர வேண்டாம். எனக்கு நல்ல பலமா இருக்கு, நான் உழைச்சு சாப்பிட்டு இருக்கேன். யாருக்கும் சாப்பிடுறது கிடையாது, யாருக்கும் இந்த மாதிரி சம்பாதிக்கல. சம்பாதிக்க கூலி தர சொல்லுங்க. எனக்கு இன்னும் பேசி பேசி இப்படி பேசினாங்கன்னா நான் எப்ப என்ன தெரியாது சார். இன்னொரு ராமையா பேசுறது யாரையும் எனக்கு இருக்கத்தான் செய்யுது, எனக்கு சொல்லத்தான் செய்யறாங்க. அவரையும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். ஒரு மரியாதையா வந்து பேச வரவங்க எப்படி சார் பேசணும்? அவங்க மரியாதை இல்லாமையா அவங்களும் அசிங்கமா அப்ப எப்படி சார் இருக்கிறாங்க? அவர் யாரும் தெரியாது சார். அவரு ரசிகாரு தான், கொஞ்சம் நல்லா பெரியவர் தான். அவர் பேசுறாரு. சென்னை யாரு பேச ஓபிசி எடப்பாடி என்ன சார் அர்த்தம்? எம்எல்ஏன்றாலும் அப்படித்தான் பேசுறேன். ஒரு பொம்பளை மதிக்காம அனுப்பி விடுறாங்க பேசுறாங்க, சுத்தி இருக்க அப்படித்தான் பேசுறாங்க. தகுதி கொடுத்துருக்காங்க. எப்படி சார் சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சு நாங்களும் அழைச்சா பாருங்க. ஏன்னா செருப்பதான் சார் அடிக்கணும். நீங்க ஒரு மேடத்துல பேசி நைட் எனக்கு சொல்லுங்க. நாளைக்கு என்ன நான் சொல்லுவேன், எப்ப போய் கொடுப்பேன் டைம் சொல்ல மாட்டேன். நான் நாளைக்கும் போவேன், நாளைக்கு நைட்டும் போவேன், இன்னைக்கு நைட்டு கூட போவேன். இன்னும் எனக்கு இந்த 10,000 கூலி வச்சுக்கோ, குடத்துக்கு கூலி வச்சுக்கோ. கூலி கேட்கல, எனக்கு என் கூலி தர வேண்டாம். என்னை பேசுறதுக்கு, என்னை வல்கரா பேசுறதுக்கு, என்னை மோசமா அசிங்கமா பேசுறதுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கேன். அவன் கடை வாங்குறியா, கடை வாங்காம போறியா, எதிர்கட்சியா இருக்கிறேன். அப்ப எதிர்கட்சியா இருக்கிறேன். எப்படி சார் ஒரு பொம்பளைய பேசுறதுக்கு முறை மரியாதை பேச கத்துக்கிறேன் சார். எல்லாத்தையும் சொல்லிட்டு நானு பாத்துக்கோங்க. நீங்க பேசி பாருங்க. பேசி பாருங்க. எனக்கு இந்த அமௌண்ட் வந்து குறைய கூடாது சார். கண்டிப்பா முறையில குறைக்க கூடாது. எனக்கு வேணும் சார். அது வந்து அவனுக்கு கொடுத்த தண்டனை. உங்களுக்கு தகுந்த மாதிரி வேற யாராவது அரசியல்வாதி அந்த கட்சியில இருந்து யாராவது பேசி காட்ட வேண்டியது, பேசி உங்களை முடிச்சு அதத்தான் சொல்றேன். பேச வந்தவன் அதிகமா தான் பேசுறீங்க, பேச சொல்றவன் அதிகமா தான் பேசுறாப்புல. எனக்கு எந்த கட்சியில இருக்குன்னே சொல்லிட்டேன் சார். யாரும் பேசுறது இல்ல. நான் நினைக்கிறேன் சார். முதல்ல இப்ப அம்மா இல்ல, ஒரு பெண் இருக்குமா அந்த வீட்டுல எல்லாம் இருக்கவங்க பொம்பளை எல்லாம் இல்ல பொம்பளை இல்லையா? அதுக்குதான் கேட்கிறேன். அதான் கேட்கிறேன். இவங்களுக்கு வெக்கமான சூடு சோழனை இருக்கா சார் உங்க குடும்பத்துல யாருக்காவது? இந்த ஆடியோ வந்துச்சுன்னா பெத்த பிள்ளைல இருந்து பொண்டாட்டி வரைக்கும் எல்லாமே இருப்பாங்க, எல்லாமே கேட்பாங்க. கார் சுத்திடுவாங்க அவன்கிட்ட. அது தகுதி இல்ல சார். நான் பாக்கவே மாட்டேன் சார். நீங்களே பார்த்து பேசுங்க. நான் கண்டிப்பா பிளஸுக்கு போயிருவேன் சார். எப்ப போறாலும் உங்களுக்கு சொல்லிட்டு போக மாட்டேன். டைம் சொல்லிட்டு இருக்கேன் சார். நானு 2 நாள் 3 நாள் இந்த ஆடியோ கிடைச்சது. நான் சாப்பிடல, தூங்கல, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தேன். செத்து போயிடலாம் எழுதி வச்சுட்டு அவன் மான விட்டுவேன் சார். கூட்டி குடுத்துட்டீங்க ஒரு பொழப்பு கட்டவீங்க. நான் அப்படி கட்ட. சரிம்மா, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு எம்எல்ஏ புதுசா வந்திருக்காரு. எம்எல்ஏ புதுசா வந்தாலும் சரி சார், எம்எல்ஏ மாதிரி இருக்கணும் சார். புதுசா வந்திருக்கிறோம், எதிர்கட்சியா இருக்கிறோம் அப்படின்னா சாப்பிடாம இருக்காங்களா, தூங்காம இருக்காங்களா, இல்ல வேற கார் இறக்காம இருக்காங்களா? அது அவங்க தகுதி போகட்டும். ஒரு பொம்பளைய பத்தி பேசணும் சார். இல்ல சார், அர்த்தமே கிடையாது. சரிம்மா, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நல்லபடியா யோசிக்கிறதுக்கே இல்ல சார். யோசி எனக்கெல்லாம் மண்டை வெடிச்சு போச்சு. அவங்க நல்லா மனசு இருப்பாங்க. எனக்கு தேவை கிடையாது. இது தண்டனைக்கு தான் கேக்குறேன். என் மானத்துக்கு முடியாது. என்னை பேசுறதுக்கு
தெரிஞ்சுக்கோங்க. அது மானத்தை விட்டே நான் கூடாது. என் மானத்துக்கு எந்த தகுதியும் இல்ல சார் என் காசு கொடுக்குறது. எங்க போறேன்னு சொல்ல மாட்டேங்க சார். எப்பனாலும் மாத்திக்கோங்க அவ்வளவுதான் சொல்லுவேன். நன்றி. ஆடியோ மிரட்டல் குறித்து நாம் விளக்கம் கேட்டபோது மான்ராஜ் எம்எல்ஏ நம்மிடம் பேசினார். அவர் நம்மிடம் பேசிய ஆடியோ இதோ. வணக்கம் எம்எல்ஏ சார். பிரஸ் நக்கீரன், ரிப்போர்ட்டர் ராமகிருஷ்ணன் பேசுறேன் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். அன்னைக்கு கால் பண்ணியிருந்தீங்க சார். ஆமா, நான் கொஞ்சம் மீட்டிங்ல இருந்தேன். சரி சரி. சொல்லுங்க சார். இல்லை, இப்போ அந்த ஆடியோ விஷயம் மாறி மாறி உள்ளூருக்குள்ள திருவிழா தொகுதிக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒண்ணு இல்ல, இது என்கிட்டயே வந்து ஒரு சில ஆளுங்க பணம் பொறிக்கும் நோக்கத்துல வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க. நான் வந்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்து நான் பாரம்பரியமான ஒரு அண்ணாதிமுக குடும்பம். நான் வந்து ஒரு கஷ்டப்பட்டு வந்து என் மனைவி வந்து டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஆயிருக்காங்க. இப்ப நான் ஒரு எம்எல்ஏ ஆயிருக்கேன். இதுக்கு வந்து முழுக்க நானும் விசாரிச்சு மட்டும் பார்த்துட்டேன். என்னடா தேவையில்லாம ஒரு நம்மகிட்ட பணம் கேட்காங்களே அப்படின்னு பார்க்கும் பொழுது இது முழுக்க வந்து முன்னாள் எம்எல்ஏ சந்திரபுரமும் அவர் வீட்டுக்காரர் கணவர் முத்தியா வந்தாங்க சார். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, போன வட்டம் வந்து அவர் எம்எல்ஏ இருக்கும் பொழுது டிடிவி தினகரன்ட்டையும் கோடிக்கணக்கில் ரூபா வாங்கினாரு. மற்ற மாற்று கட்சிட்ட யார்கிட்ட வேணாலும் பணம் வாங்குற குறிக்கோள்லயே அவர் வந்து எம்எல்ஏவா இருந்து அந்த வேலையை பார்த்தாங்க. இது தலைமைக்கு பிடிக்கல. தலைமைக்கு இவரோட நிலைமை அறிஞ்சுத அவருக்கு வந்து சீட்டு கொடுக்காம எனக்கு வந்து நம்ம மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் என்ன கேட்டாரு உடைய முழு ஆதரவுல எனக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க. நம்ம கட்சிக்காரங்க எல்லாருடைய ஒத்துழைப்பும் நான் ஜெயிச்சேன். ஆனா என்னை தோக்கடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவழிச்சாங்க. செலவழிச்சு என்னை எப்படியாவது தோக்கடிச்சிட்டோம்னா எங்க தாழ்த்தப்பட்ட எஸ்சி சமுதாயத்துல நம்ம வேற யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும்னு நினைச்சாங்க. அதையும் தாண்டி வந்து நானும் நம்ம என் கட்சிக்காரங்களுடைய ஒரு நல்ல ஒத்துழைப்பு, சிலுத்தூர் தொகுதி மக்களுடைய ஒத்துழைப்புல நான் வந்து ஜெயிச்சேன். ஜெயிச்சது பொறுக்கலை. இது வந்து எனக்கு அகின்ஸ்டா வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி தலைமையில எல்லாம் தெரிஞ்சுத முத்தியா வந்து ஒன்றிய செயலர் பதவியில இருந்து எடுத்துட்டாங்க தலைமையில. அப்ப இது முழுக்க அப்ப நம்மளுக்கு வந்து போட்டியா இவ்வளவு தூரத்துக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியில என்னைய வந்து வேற தேவையில்லாம பெண்களோட பேசுற மாதிரி வந்து ஒரு ஆடியோக்களை செட்டப் பண்றாங்க. நான் வந்து பெண்களை வந்து தெய்வமா நினைக்கிறேன். நான் எல்லாரும் வேணும் எனக்கு. நீங்க பேசுற ஆடியோ தான் ஒரு பெண்ணோட இருக்கு. ஒரு ஆபாச எல்லாமே அது இல்ல சார். அது வந்து எல்லாமே செட்டப். முழுக்க இவங்களோட ஒரு கூட்டு சதி. முத்தியா மட்டும் கிடையாது, முத்தியா கூட சேர்ந்த ஒரு சில நபர் இருக்காங்க. அதை நான் சம்பந்தப்பட்டு நான் தெரிவிக்க வேண்டிய இடத்துல தெரிவிப்பேன். தலைமைக்கு நான் அதை கொண்டு போய் ஒரு பேச்சு இருக்கேன். அது எல்லாமே நான் என் தலைமையில நான் சொல்லிடுறேன் சார். அதுல நிறைய கூட்டு செய்தி பண்ணிருக்காங்க சார். என்கிட்ட வந்து என்னை பணம் பறிக்கிற நோக்கில எல்லா வேலையும் பார்க்காங்க. இதுல வந்து இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கு தாய்மார்கள் எல்லாத்தையும் நான் வந்து அக்கா தங்கச்சியா பழகிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து என்னை வந்து என் பேரையும் புகழையும் களங்கப்படுத்துற நோக்கத்துல இதை செய்யறாங்க சார். இதுல வேற எதுவுமே கிடையாது. உங்க குரல் இல்லையா? இல்ல சார். எனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் அவங்ககிட்ட பேசுனது எல்லாமே தாயாபுள்ளையா தான் பேசிட்டு மொழி. இதை வந்து இவங்க வந்து ஒரு பூச்சி பண்ணி இதை பண்றாங்க சார். வேற ஒண்ணும் கிடையாது சார். 25 லட்சம் கேட்ட முடியுமா ஒரு எம்எல்ஏ கிட்ட? என்ன சார், அதாவது அவங்க அப்படி நினைச்சு ஒருத்தவங்க கூட தூண்டி விடுறாங்க சார். தூண்டி விட்டு பிரச்சனை கலப்பன்னு நினைக்காங்க. எப்படியாவது என்னைய வந்து ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்ட வைக்கணுங்கிற பிளான்ல பண்றாங்க. இது வந்து கண்டிப்பான மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இது தொகுதி மக்கள் கட்சிக்காரங்கிட்ட கேட்டா கூட தெரியும் இந்த முத்தியாவோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு. இது முழுக்க என்னை வந்து பேரை களங்கப்படுத்தணும், என்னை சரி பண்ணணுங்கிற நோக்கத்துல தான் சார் இது செய்யறாங்க. வேற ஒண்ணும் இல்லை சார். சரி, ஓகே சார். ஏன்னா மேல்மட்ட தலைவர்கள்லாம் எழுதுறாங்க அதுல அந்த இல்ல சார். எல்லாமே செஞ்சு எதுனாலும் சரி என்னைய வந்து இங்க வந்து என்னை அரசியல் பண்ண விடக்கூடாது, என்னை அரசியல்ல இருந்து வெளியேற்றணும்னு நினைக்காங்க. நான் மக்களுடைய பேராளருக்கு கட்சியின் தலைமை என் மேல ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. அதை வந்து களங்கப்படுத்தணும் நோக்கில தான் அது செய்யறாங்களே ஒழிய இதுல வேற ஒன்றும் இல்லை சார். இது முழுக்க சதி சார், கூட்டு சதி தான். அதை நான் தலைமையில தெரிவிக்க வேண்டிய இடத்துல நான் கண்டிப்பா தெரிவிப்பேன் சார். நன்றி, வணக்கம். ஓகே சார், நன்றி சார், வணக்கம் சார். மான்ராஜ் எம்எல்ஏ நம்மிடம் பேசும்பொழுது இதற்கெல்லாம் காரணம் முத்தையா தான். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவர் இதுபோல் செய்கிறார் என கூறினார். இது தொடர்பாக நாம் முத்தையாவிடம் பேசிய போது அவர் பேசிய ஆடியோ இதோ. ஹலோ, வணக்கம். நக்கீரன் ராமகிருஷ்ணன் பேசுறேன். அண்ணே வணக்கம். சொல்லுங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? வணக்கம். எம்எல்ஏ மான்ராஜ் பத்தி ஒரு ஆடியோ சுத்திக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன தெரியும், எனக்கு அவனை பத்தி நான் எப்பயுமே அவன்கிட்ட தொடர்பு வச்சுக்கிறது கிடையாது. அதாவது எந்த விஷயத்துலயும் அவங்கள்ட்ட நம்ம தொடர்பு போறதும் கிடையாது, அவங்கள பத்தி பேசிக்கிறதும் கிடையாது, எதிர்பார்ப்பும் கிடையாது, கோபமும் கிடையாது, வேகமும் கிடையாது.
நமக்கு எதுக்கு அவங்கள போய் நம்மளுக்கு அதுக்கு என்ன என்னதுன்னே எனக்கு தெரியாது அதை பத்தி. நமக்கு ஒன்லி தொழில், விவசாயம், காடு, கட்சி இதோட முடிச்சாச்சு. இல்ல பெண்கள் விஷயத்துல சம்பந்தப்பட்ட ஆடியோவா அது இருக்கு. அப்படி ஆடியோவா? ஆமா, ஏதோ ஒரு அசிங்கமா பேசுறாரு, 25 லட்சம் கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு வருது அந்த ஆடியோ. நான் அதை பத்தி விளக்கம் கேட்டேன். சரி. அவரு என்னோட இது பிடிக்காம, நீங்க ஏற்கனவே எம்எல்ஏ நிறைய செலவழிச்சிங்களாம், வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்க நான் அதை பத்தி எதை பத்தி யோசிக்கிறேன் இல்ல. கடவுள் எது கொடுக்காரோ அதை நான் நிறைவே நினைச்சுக்கிறேன். அப்படிதான் நான் வந்து. அப்ப அந்த இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? நமக்கு எதுக்கு அது? ஏன்னா எனக்கு அப்படி என்னமான பழக்கம் என் வாழ்க்கையில எப்பயும் செய்ய மாட்டேன் யாருக்கும். என்னைய பத்தி எதனாலும் பேசுவேன், சொல்லுவேன், கோவப்படுவேன், வேகப்படுவேன். ஆனா யாரை பத்தியும் அடுத்த ஆளு விஷயத்த எனக்கு பேசுற பழக்கமும் பிடிக்காது, தேவையும் பிடிக்காது. எனக்கு அது பிடிக்காது. இல்ல லேடிஸ் வீடியோன்னு சொல்லிட்டா நான் என்னதுக்கு அதுல எப்படி ஆக முடியும்? நான் லேடிஸ் என்னன்னு இது பேச்சு எனக்கு சங்கடமா இருக்குது. வந்து நீங்க தூண்டி விட்டு எனக்கு அந்த வீடியோ அனுப்பிவிடுங்க. நீங்க முதல்ல அது என்ன வீடியோ? ஆடியோவா? சரி, ஆடியோ அனுப்பிவிடுங்க. அப்படினாலும் இவன் பேசுறதுக்கு நான் பேசுறதுக்கு எனக்கு நான் அவனை போய் சொல்றதுக்கு என்னென்ன இருக்கு? எனக்கு என்ன இதுல என்ன பொய்னாலும் பொய்ய சொல்றதுக்கு ஒரு பொருத்தமா சொல்ல வேண்டாமா? எனக்கு ஒன்றிய எனக்கு பிடிக்கிட்டாருனே, எனக்கு வந்துட்டாருனே, என் பதவியை பிடிக்கிட்டாருனே, என்னை பத்தி இப்படி தப்பா சொல்றானே, எனக்கு இறஞ்சலா இருக்காருன்னு சொன்னா கூட ஏதாவது நம்ம அப்ப அதையும் கூட செய்யலாம். ஏதாவது நேரடியா பேசுறாள் எதுக்குறாளு? இது பொம்பளை விட ஆடியோன்றீங்க. அப்பனா அந்த ஆடியோன்னா பொம்பளை அவன் பேசுனதுக்கு நான் எப்படின்னு ஆளாக முடியும் சொல்லுங்க? இந்த விஷயத்துல நான் போய் சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? ஏதோ அவரு உங்க மேல குற்றம் சாட்டுறாரு, நீங்க சொல்லலாம். அந்த குற்றம் நீ சாட்டுறதுலயும் குற்றம் பொய் குற்றத்துலயும் உங்களுக்கு உண்மையா நிலவரம் தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு கண்டுபிடிச்சிரு. இன்னொரு பொம்பளை இவனும் பேசுறான்னு சொல்றீங்க. அப்ப அதுல நாங்க எவ்வளவு போறதுக்கு என்ன இருக்கு? இவனும் அவனும் தானே தொடர்புல இருக்க முடியும். நமக்கு எப்படி தெரியுமா? எனக்கு அந்த வீடியோ மட்டும் அனுப்புங்க, ஆடியோவா நான் பாத்துக்கிறேன். அது உண்மையிலே அது யார் பேசிருக்காங்க? நேத்து என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, தலைவர் இப்படி ஒரு ஆடியோ வந்திருக்கு தெரியுமான்னு. அனுப்புங்கன்றேன். இருங்க எனக்கு அனுப்ப என்கிட்ட இல்ல, இதுலதான் வந்திருக்கு அப்படின்ட்டாரு. நான் பேசுறேன். ஓகே, சரிண்ணே, ரைட்ண்ணே. அரசியல் கட்சிகள் தங்கள் கொள்கைகளில் பெண்களின் முன்னேற்றம், கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியலில் பெண்களுக்கு வாய்ப்பு என குறிப்பிடுகிறது. ஆனால் நடைமுறையில் உண்மையாகவே பெண்களை சில அரசியல் கட்சிகள், சில அரசியல் பிரமுகர்கள் மதிக்கிறார்களா என்பது இதுபோன்ற சம்பவங்கள் கேள்விக்குறியாக்குகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.